ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி நெருக்கத்தில் வந்துட்டோம். தீபாவளிக்கு நிறைய பலகாரங்கள், இனிப்பு, காரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமாக இருப்போம். அந்த வகையில் நம்ம நிறைய தீபாவளி பலகாரங்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சீப்புச்சீடை, அடுத்தது அதிரசம். இந்த அதிரசத்துக்கு ஒரு மகிமை உண்டு. அது எத்தனை முறை நம்ம செஞ்சாலும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சாலுமே திரும்ப திரும்ப சின்ன சின்ன சந்தேகங்கள், அது எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாருக்கும் வரத்தான் வரும். அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய பேர் என்னை கேட்டது வந்து இந்த அதிரசத்துக்கு தண்ணி எவ்வளோ, என்ன பாகு, எந்த அளவுக்கு அது வெல்லம் உருகணும், இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ நானுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் அது பண்ணுறோமே, இந்த வருஷம் வந்து வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு ஒரு பெரியவங்களை, வயசில் பெரியவங்க, சித்ரா விஸ்வநாதன்னு, அவங்கள கேட்கும்போது திரும்பி எல்லோரும் கேட்குறாங்களே மேடம் அது பண்ணலாமா, ரிப்பீட் பண்ணலாமான்னா தப்பு இல்லைம்மா. ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக கற்றுக்குறாங்க. அதுலேயும் புதுசாக கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியமான பலகாரங்களை சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம். அது பார்க்காதவங்க கூட அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இதுதான். அதனால் கட்டாயம் நீ செய்யின்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி பார்க்குறப்போ நேயர்கள் நிறைய பேர் கேட்டதுக்கு என்னங்க அவங்களோட ஆலோசனை எப்படி இதுவுமே நான் பண்ணி காமிக்கிறது இன்றைக்கி இந்த அதிரசம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீப்புச்சீடை காரத்துக்கு. சீப்புச்சீடை வந்து ஒரு செட்டிநாட்டு பலகாரம். இது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மெனக்கடணும். ஆனால் அந்த மெனக்கடலுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல நம்ம பண்ண போகிறது இந்த காரம், அதாவது சீப்புச்சீடை. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி 2 கப், உளுந்து 1/2 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், தேங்காய் பால் 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த சீப்புச்சீடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முதல்ல மாவை ரெடி பண்ணணும். இதுக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நல்லா ஒரு நிழல் நுணத்தில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வரணும். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாசிப்பருப்பையும் உளுந்தையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். நிறம் மாறாமல் ஆனால் வாசனை வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கணும். அதையும் மிஷினில் அரைச்சி வாங்கிக்கணும். இந்த அரைச்ச மாவை லேசாக ஈரம் இருக்கிற மாவை கொண்டு வந்து வீட்டில் நல்லா ஒரு இது வடச்சட்டியில் கடாயில் போட்டு வறுத்துடணும். அந்த வறுக்கிறது பார்த்திங்கன்னா பதம் பார்க்கும்போது முதல்ல நீங்கள் எடுத்து அந்த அரைச்ச மாவை எடுத்து ஒரு இழை போட்டிங்கன்னா, கோலம் இழை போட்டிங்கன்னா போட வராது, பிசுறு பிசுறாக விழும். அதே நீங்கள் வறுபட்ட மாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு கோலம் இழை போடுற போது அந்த கோடு அழகாக வரும். அந்த பதத்தில் இறக்கி வச்சுக்கணும். இது நிறம் மாறாமல் வறுக்கணும். இறக்கி ஆற வச்சுட்டு இந்த உளுந்தும் பாசிப்பருப்பையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த வறுத்த மாவோடு கொட்டி ஒன்றா சலிச்சிடணும். ஒரு 2-3 தடவை சலித்து அதில் இருக்கிற அந்த தூள்லாம் எடுத்துடணும். அதாவது இந்த கொஞ்சம் கொஞ்சம் ரவை இந்த மாதிரிலாம் இருக்கும், அதாவது அரைச்ச அரிசி ரவையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக ஒரு 2 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கிட்டோன்னா மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துரும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த அரைச்ச மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இந்த பால் வந்து இப்போது நான் இப்போ எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாவை மொத்தமாக கலந்த மாவு குபிச்சு 1 கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த மாவு 1 கப்புக்கு நம்ம வந்து தேங்காய் பால் வந்து இப்போ நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மொத்தத்தையும் சூடு பண்ணிங்க, தண்ணி அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா இந்த தேங்காய் பாலே மொத்தமாக அதில் செல்லுமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தேங்காய் பால் வேஸ்ட்டாக போகும். ஸோ 1 கப்பு எடுத்து சூடு பண்ணி அதில் கொள்கிற அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சில மாவு வந்து தண்ணி இழுக்கும், சிலது இழுக்காது. அதே மாதிரி தேங்காய் பால் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது, நுர கொட்டி வரணும்பாங்க. லேசில் ஓரங்களில் நுர கொட்டி வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ அந்த பால் சூடு பண்ண போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாவை நம்ம கொட்டிடலாம். இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இதில் போட்டுடலாம். நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த நெய்யும் இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டால் தாராளமாக போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்களில் லேசாக இது பண்ணி நடுவில் நுர கொட்டி வருது பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இது போதும். இதுக்கு மேலே கொதிச்சுன்னா சமயங்களில் தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி வேண்டாம். ஸோ இது லேசாக ஓரங்களில் கொதி வந்து இந்த நுர கொட்டி வருது பாருங்கள், அந்த சமயத்தில் இதை எடுத்துருவோம். இப்போ இந்த மாவில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க, அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. இப்போ மீதம் இருக்க தேங்காய் பாலையும் அதில் கொஞ்சம் ஊற்றிடுறேன். கரெக்டாக போச்சு. இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி திரும்ப சூடு பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பாத்திரத்துலையே. தேவைப்பட்டு அதில் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி எண்ணெய் காரத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு நான் அதில் ஊற்றிருக்கேன்.
ஏன்னா நம்ம சேர்த்து கையால் பிசையும் போது கரெக்டாக வரும். ஒரு தடவை நம்ம தண்ணி அதை பார்த்துக்கலாம். அதில் தண்ணி சுட்டுருச்சு, தண்ணியை திரும்ப அதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா மாவு வெந்து கொடுத்து இந்த சேர்ந்து அந்த பிசையும் போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் நமக்கு நல்லா. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா கட்டை மாதிரி இருக்கும். அதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோடாக இருக்கும், ஒரு பக்கம் வளைவுகளோடு இருக்கும். இப்போ கத்தி வச்சு மாவை கட் பண்ணிடலாம். கட் பண்ண மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி எதையாவது இப்படி புழிஞ்சு விட்டுடுங்க நீளமாக. கொஞ்சம் வேகமாக அப்படி புழிஞ்சிங்கன்னா இந்த மடிப்பு வராது. இன்னும் கொஞ்சம் வேகமாக புழிஞ்சிடலாம். இந்த கத்தியாலேயே ஒரே அளவில் துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை ஒட்டணும். நல்லா சுற்றி ஒட்டிடணும் லேசாக. இதை வந்து ரொம்ப அழுத்தி ஒட்டாமல், ஏன்னா அந்த ஒட்டுற இடம் வந்து வேகணும். அதனால் லேசாக ஒன்று மேலே ஒன்று படியாமல் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருவோம். இப்போது நம்ம வச்சுருக்க மாவுலேருந்து நீள் உருண்டையாக உருட்டி, உருண்டையாக இல்லை நீள் உருண்டையாக உருட்டி இதை நூல் மாதிரி திரித்து போடுவோம். எண்ணெய் காஞ்சிடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது காஞ்சதுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம எண்ணெயை காய வச்சுருந்தோம். இங்கே சீப்பு செடியெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவை திரும்ப ஒரு தடவை உருட்டி போட்டு பார்த்துடலாம். நீள் உருண்டையாக உருட்டி போட்டு பார்க்கலாம். இப்போ போட்டோன்னே மேல் எழும்பி வருது பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இதை கிளறி விடலாம். உடனே கிளற வேணாம், 2 நிமிஷம் விட்டுட்டு கிளறி விடலாம். 1-2 அங்கே பிரிஞ்சால் அதனால் தப்பு இல்லை. இப்போ நல்லா சலசல படங்கி வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சலசலங்கிற சத்தம் அடங்கி அப்படியே லேசாக ஒரு சின்ன பபிளோட மிதக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா மீதியும் அந்த சூட்டுக்கு வேறுது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும். நிறமும் கரெக்டாக பக்காவாக வந்திருக்குது. ஸோ இது நல்லா வெந்தாச்சு. இப்போ சீப்புச்செடி தயாராக பண்ணி வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிரசம். இந்த அதிரசத்துக்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி 2 கப், பாகு வெல்லம் 300 கிராம், ஏலக்காய் தூள் 2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த அதிரசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மாவரிசியே 2 கப் போதும். 2 கப்புங்கிற போது 400 கிராம். இந்த 400 கிராமுக்கு 300 கிராம் வெல்லம். பாகு வெல்லமாக தான் இருக்கணும் கட்டாயம். ஸோ அப்போ தான் அது நல்லா வரும். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊறின அரிசியை தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு துணியில் காய வச்சுடுங்க. அந்த ஒரு லேசு ஈரம் இருக்கும்போதே அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணி சலிச்சு கடைசி வரைக்கும் அதை பொடி பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக அந்த கப்பி இருக்கும், அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு அதெல்லாம் அரைக்கிற போது அதோட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு பண்ணதுனால இன்றைக்கி நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். இதே நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அந்த லேசாக ஈரம் இருக்கணும். கட்டாயம் இந்த அதிரசம் மாவுக்கு ஈரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஈரம் இருக்கிற போதே கொண்டு போய் நல்ல ரொம்ப ஈரம் இல்லை, லேசாக ஈரம் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம
அதை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அந்த ஈரம் காஞ்சிராமல் ரொம்ப நேரம் வைக்காமல் இதை கையோடு நீங்கள் கிளறி எடுத்து வச்சுக்கலாம். கிளறின மாவை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அரைச்ச மாவை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், தண்ணி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் வந்து எங்களுக்கு பதமாக வரல அப்படி இப்படின்னு சொல்கிற நேரில் இருக்கிறதுக்கு இது நான் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறேன். என்னென்னா தண்ணி 2 கப்பு அரிசி எடுக்கும்போது 1 கப் தண்ணின்னு வச்சுக்கோங்க வெல்லத்துக்கு. இந்த அரிசியோட பாதி அளவு தான் தண்ணி. அது உங்களுக்கு பாகு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதாவது பாகு நல்லா வேகணும்பாங்க. அந்த வேக தான் உங்களுக்கு வந்து மாவு நல்லாயிருக்கும், அந்த அதிரச மாவு நல்லாயிருக்கும். அதனால் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், 2 கப் அரிசி அப்படின்னா 1 கப் தண்ணி. அந்த 2 கப் அரிசிக்கு 300 கிராம் வெல்லம். இந்த வெல்லத்தை அளந்து வச்சுருக்கேன். தண்ணியும் இதில் அளந்து ஊற்றிடலாம். அதாவது ஒரு அழகுன்னு கூட கணக்கு வச்சுக்கலாம். 1 கப் தண்ணி அதை ஊற்றிடணும். இப்போ வெல்லத்தை நல்லா கரைய விட்டுடலாம். இது கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி பாகு வைக்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவையில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. நம்ம வெல்லத்தை கரைய விட்டுருந்தோம் இல்லையா, வெல்லம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. நான் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருக்கேன். என்ன காரணம்னா, நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கோம், அந்த மண் அடி தங்கும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக மேலோடு வரும்போது அந்த மண்ணெல்லாம் விட்டுட்டு தெளிவான வெள்ளைப்பாகு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படியே நம்ம எந்த பாத்திரத்தில் கிளற போகிறோமோ மாவை அந்த பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிக்கங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதித்து இந்த பதம் வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே விட்டு உருட்டினோன்னா அழகாக உருட்டு வரும். அதுக்கப்புறமா அதை நம்ம மேலே எடுக்கும்போது அது தளதளன்னு தளர்ந்து போயிடும். இது சில பேர் வந்து தக்காளி பழம் பதம்னு கூட சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கொதித்து நமக்கு அந்த பதம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இந்த நல்லா கொதி வரணும். இப்போ இது தண்ணி நல்லா இந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்தில், அதாவது கொஞ்சம் அகலமான பாத்திரத்து ஏந்தெல்லாம் அகலமாக இருக்கிற கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி அதில் வெள்ளை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம செக் பண்ணோம். பட் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணணும். கட்டாயம் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 5 நிமிஷமாக தான் ஆகும். இந்த தண்ணி கொஞ்சம் பற்றி இந்த பாகு வெந்து ஒரு தளதளப்பு வரும். கொஞ்சம் கெட்டிப்பட்டு லேசாக தளதளப்பு வரும். ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு கொதிக்கும். அந்த சமயத்தில் அந்த பதம் வரும்போது சொல்கிறேன், அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு செக் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்கிறதுனால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அந்த பாகை செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியுது, நம்ம முதல்ல கொதித்தது சலசலன்னு அப்படி பொங்கி கொதிச்சுது. இப்போ கொதிக்கிறது அதுக்குள்ளேயே கொதிக்குது பாருங்கள், நுரை கட்டி கொதிக்குது பாருங்கள். இப்போது கொஞ்சமாக இப்போ மிதமான தீயை வச்சுருங்க. முதல்ல நம்ம தீ ஜாஸ்தி வச்சுருந்தோம், அந்த தண்ணி கொஞ்சம் வற்றணுன்னா தீ இப்போ குறைச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா உருட்டி பாருங்கள், இதில் நல்லா உருளை வரணும். இந்த பாருங்கள், இது உருட்டை வருது. இதை அப்படியே வெளியில் எடுக்கும்போது தளதளன்னு ஆகிடுது பாருங்கள். இப்போது அது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ உடனே இறக்கிடாமல் அதுக்கப்புறம் ஒரு 20-30 செகண்ட் அடுப்புலேயே கொதிச்சுதுன்னா இன்னும் அவங்களுக்கு ஒருவேளை அது பதம் ரீச் ஆகலை, கொஞ்சம் டக்குன்னு தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட இந்த கொடுக்குற 30 செகண்டில் திரும்ப உங்களுக்கு பதம் கரெக்டாக வந்துடும். அதே சமயம் முருகி போகாமல் இருக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் முருகி போயிடாது. இல்லை, ஒரு 20-30 செகண்ட் கொடுக்குறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் மிதமான தீயில் தான், தீ ஜாஸ்தி இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் அந்த 30 செகண்டும் நம்ம கொதிக்க விட்டுட்டோம். இப்போ தீயை வந்து மிதமாக வச்சுட்டு நம்ம மாவு அதில் கொட்டி கிளறிடலாம். இந்த ஈர மாவை கண்டு நான் அடுப்பில் மேலே தான் வச்சு கிளறேன், நான் கீழே இறக்கலை. இப்போ தீயை நல்லா தீயை குறைச்சிடுங்க. குறைச்சி நல்லா கிளறிடுங்க. அடுப்பு மேலே வச்சு கிளற முடியாதவங்க கீழே இறக்கி வச்சு கிளறிட்டு உடனே அடுப்பு மேலே ஏற்றிடுங்க. ஏன்னா திரும்ப மாவு கிளறினதுக்கு அப்புறமாவும் அடுப்பு மேலே வச்சு நம்ம கிளறி இறக்கணும். நல்லா அந்த அடுப்பில் வச்சு வேகணும்பாங்க மாவு. அதனால் திரும்ப அடுப்பு மேலே வச்சா தான் உங்களுக்கு நல்லா அந்த இலகி மொத்த மாவும் இழுத்துக்கும். நம்ம பொதுவாக இறக்கி கீழே வச்சு போடுவோம், அந்த மாதிரியும் போடுறது உண்டு. கிளற முடியாதவங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சாதாரணமாக கிளற முடியும்னா இந்த மாதிரி அடுப்பு மேலேயே வச்சு கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இலகி கொடுத்து மொத்தமாகவும் இழுத்துக்கிச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி ஆயிரும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டாவது இதுலேயே வேகணும். இதுலேருந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அடுப்புலேயே வச்சு நல்லா வேகணும் மாவு. வெந்துச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டிடலாம். நம்ம தண்ணியில் போட்டு ஒரு சொட்டு விட்டோம், விட்டுட்டு உருட்டி பார்த்தோம். நல்ல உருளை வந்து தண்ணிக்குள்ளேயே நல்ல உருட்டை வந்தது. அதுக்கப்புறமா பாகை வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் திரும்ப கொதிக்க விட்டோம். அதுக்கப்புறமா தான் மாவை அடுப்பில் வச்சே கொட்டணும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். இப்போது நெய், இந்த அதிரசம் மாவை பண்ணி நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறமா போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் செய்கிற போது மாவு இறுகி போயிருக்கோம். நல்ல கை சூட்டு அதை நல்லா எடுத்து கொஞ்சமாக எடுத்து கை சூடு தெரிகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளிச்சிட்டு, அதாவது வெந்நீர் வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா திரும்ப அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போது இதில் இன்னொரு விஷயம், இப்போ மாவு கிளறிட்டோம் இல்லையா, மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம் அடுப்பு மேலே. இந்த ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இப்போ முறுக்கு மாவு சுற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றணும். உங்களுக்கு நல்லா பிஞ்சு போகாமல் சுத்த வந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் இது தெரியும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும், நம்ம 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோம். இப்போ இதை ஆறணுன்னு கொஞ்சம் இறுகுன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சாலும் சரி, இல்லை கை சூட்டுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கனாலும் கை சூட்டுக்கே கூட இழகிடும். இப்போ இதை ஆற வச்சு எடுத்து நல்லா நம்ம வச்சுட்டு நம்ம அதிரசம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி கிளறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிளறின மாவை எடுத்து வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே நான் கிளறி வச்சுருக்க மாவை இன்றைக்கி உபயோகப்படுத்திக்கலாம். இப்போது இதை நல்லா உருட்டி வச்சுட்டேன். இந்த காயிற எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். முழுக்க நெய்யில் போடுறத விட எண்ணெயோட கூட கொஞ்சம் நெய்யை கலந்துக்கிட்டால் தாராளமாக போதும். இப்போது ஒரு இலையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம அதில் தட்டிடலாம். கொஞ்சம் இந்த 3 இலையிலையும் நெய்யை தடவி வச்சிடலாம். இது அதிரசம் வந்து ரொம்ப மெல்லுசாக தட்டுறதில்ல, கொஞ்சம் கனமாக தட்டணும். எல்லாம் ஒரே ஈவனாக தட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து, எண்ணெய் காய்ச்சல் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, மிதமாக அளவாக காஞ்சிருந்ததுன்னா அது போட்டோன்னே மெதுவாக தன்னால் எழும்பி வரும். 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துருவோம். இப்போ கரெக்டாக எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் பண்ணும்போது இந்த கட்டை முக்கியம். இந்த கட்டை பரவலாக நிறைய கடைகளில் கிடைக்கிது. ரொம்ப சௌரியமாக இருக்கும். நம்ம போட்டு எடுத்துகிட்டு இந்த கீழே அந்த ரவுண்டில் வச்சுட்டு மேலே இந்த கட்டையால் அழுத்தினோம்னா அதிகப்படியாக இருக்க எண்ணெய் வந்து வெளியில் வழிஞ்சு வந்துடும். நம்ம ஒரு 10 அதிரசம் சுட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த எண்ணெயை அந்த சூடுபடுத்திட்டு இருக்க எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கிற எண்ணெயிலே திரும்ப ஊற்றிக்கலாம். இந்த கட்டை இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஜல்லிக்கரண்டி, அதாவது அரிக்கரண்டிம்பாங்க, ஜல்லிக்கரண்டிம்பாங்க, இந்த கரண்டியை வச்சு அப்படியே லேசாக அப்படியே அழுத்தி எடுத்திங்கனாலும் வந்துடும். இப்போ நிறைய பொரிக்கிற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இதை அவங்க உபயோகப்படுத்துறதில்ல. மொத்தமாக ஒரு பெரிய கரண்டியில் அள்ளிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டியால் அழுத்தி அந்த எண்ணெயை எக்ஸஸாக இருக்கிறத வழித்து எடுத்துருவாங்க. நம்ம இந்த கட்டை இருக்கிற போது நமக்கு சௌரியம், வீடுங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அதிரசம் ஈவனாக இருக்கணும். இது அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். அது மேல் எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்தது போட்டுடலாம். இதுக்கடையில் முதல்ல போட்ட பீஸை லேசாக திருப்பி விடுங்க. இந்த வெள்ளை பலகாரங்கிறதுனால தீ ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மிதமாக இருக்கணும், எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரே சூட்லேயே நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ இது வெந்திருக்கு. இதை எடுத்துட்டு இப்போ லேசாக அப்படி ஒரு அழுத்தி எடுத்துகிட்டு ஒரு தோசை கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியால் இதை எடுத்து அடுக்கணுன்னா சரியாக போயிடும். இப்போ அதிரசம் செஞ்சு ரெடியாக வச்சுட்டோம். ஏற்கனவே நம்ம சீப்புச்செடியும் பார்த்துட்டோம். ஸோ இனிப்பு காரம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த அதிரசம் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கணும். அதாவது தெரியலை அப்படின்னு கேட்குற நேயர்கள் நிறைய பேருக்கு இது பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க, புதுசாக கிச்சனுக்குள்ளே வரவங்க, புதுசாக நோன்பு எடுத்துருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியான ஒரு சௌரியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பார்த்த உடனே ஈஸியாக செஞ்சுலாம் இது எந்த விதத்துலையும் இது வந்து தப்பு நேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி பண்ணுற போது. ஸோ கட்டாயம் அதிரசம் ரொம்ப ஈஸியாக வரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த சீப்புச்செடிக்கும் அதிரசத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப்.
சீப்பு செடிக்கு 2 கப் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே நிழலோணத்தில் உணர்த்தி மிஷினில் அரைச்சிட்டு வந்து இளம் வறுப்பாக நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்துட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கூட உளுந்து 1/2 கப்பும் பாசிப்பருப்பு 1/4 கப்பும் தனித்தனியாக வறுத்து அதே மாதிரி மிஷினில் அரைச்சி எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா 2-3 தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சலிச்ச மாவு 1 கப்புனா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் அடுப்பில் வச்சு லேசாக நுரக்கூட்டி வரணும். மாவில் கொஞ்சம் நெய்யும் உப்பும் கலந்து ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த நுரக்கூட்டி வந்த அந்த தேங்காய் பால் அந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க, கலந்துக்குங்க. பத்தாததுக்கு மேற்கொண்டு தண்ணியும் கொஞ்சம் காய வச்சு அதோட ஊற்றி நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்ச மாவை எடுத்து சின்னதாக உருட்டி தட்டி பார்த்தீங்கன்னா ஓரங்களில் விரியாமல் வரணும். அதுக்கப்புறமா அந்த மாவை குழலில் நிரப்பி நீள வாக்கில் ரிப்பன் ரிப்பனாக புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு துண்டுகளாக கட் பண்ணி நல்லா 2 ஓரங்களையும் ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சு ஒட்டி வச்ச சீப்பு செடியெல்லாம் அதில் போட்டு விடாமல் கைவிடாமல் கிளறி பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா சீப்பு செடி தயார். அடுத்தது அதிரசம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கு 2 கப் பச்சரிசி அதை நல்லா களைஞ்சி வீட்டுக்குள்ளேயே நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே நிழலோணத்தில் உணர்த்தி ஈரம் இருக்கும்போதே மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் ஒரு 300 கிராம் எடுத்து 1 கப் தண்ணியை ஊற்றி அந்த வெல்லத்தை கரைய விட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி பாகை நல்லா கொதிக்க விடுங்க. மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பாகை ஒரு கிணத்துல தண்ணி வச்சு எடுத்து விட்டிங்க அப்படின்னா அது நல்லா உருண்டுட்டு வரணும். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 30 செகண்ட் அதை திரும்ப கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு மேலேயே வச்சு தீயை நல்லா குறைச்சிட்டு மாவை கொட்டி நல்லா கிளறுங்க. கிளறின மாவு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா அதில் ஏலக்காவும் நெய்யும் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா விரியாமல் சுத்த வரும். அந்த ஸ்டேஜில் மாவை இறக்கி ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் நெய்யை தடவிட்டு இந்த மாவை நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டிட்டு காயிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இந்த அதிரச கட்டையில் வச்சு எக்ஸஸாக இருக்க எண்ணெயை புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதிரசம் தயார். இன்றைக்கி தீபாவளிக்கு சீப்பு செடியும் அதிரசம் பார்த்தீங்க இல்லையா, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயமாக தான் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பலகாரத்தை ஈஸி முறையில் செஞ்சு காமிச்சிருக்கோம். செஞ்சு பாருங்கள், சந்தோஷமாக தீபாவளியும் கொண்டாடுங்க. மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.